சிம்லா அக்கார்ட் இப்படி காமிச்சிட்டு, "எப்பா அவனே சைன் போட்டு போயிருக்கான்ப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? நாங்க பேசி தீர்த்துக்கிறோம்." அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உள்ள வந்துருச்சு. அமெரிக்கா உள்ள வந்து நான் தான் இந்த போரை நிறுத்தினேன். எனக்கு நோபல் பிரைஸ் குடுங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்ற அளவுக்கு வந்து நாம் இன்னைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆமா, ஆல்ரெடி இந்தியாவினுடைய பெரிய ஒரு ஏ அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்ல. உக்ரைன் போரை நிப்பாட்டியிருக்காரு, காசா போரை நிப்பாட்டியிருக்காரு, வடகொரியாவோட நல்ல பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்ப இந்தியாவுடைய பிரச்சனையவே பேசி தீர்த்துட்டாரு. அடுத்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டியதானே? நாட்டுல போர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமத்துவ விரும்பியா இருக்காரே ட்ரம்ப். இல்ல அமெரிக்காவை பொறுத்தவரை பாருங்க, இத பாருங்க ஒபாமா என்றவர் வந்து ஊர் ஊரா போய் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இருக்கிறவர் எல்லாம் எங்க பார்த்தாலும் அவர்னால எந்த அளவுக்கு முடியுமோ எல்லா இடத்துலயும் வந்து குண்டு போட்டே இருந்தாரு. இது நமக்கு தெரியாது. ஏன்னா நல்லா டிவில வந்து சூப்பரா பேசுறாரு. ஆ நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கிறது. இந்த அடாவடித்தனம், ட்ரம்ப்பினுடைய அடாவடித்தனம்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஆனா ட்ரம்பை நாம எப்படி பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃப்ராடு மாரி, ஃப்ராடு தான். அதை தாண்டி ஒரு அன்கூத் பெர்சனா நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.